பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வோமாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்ட, நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து விண்ணப்பத்தோடு அவர்கிட்ட நீங்கள் மன்றாடினீர்களோ அந்த எல்லாவற்றையும் அவர் ஏற்றேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். உன் கண்ணீரையும் கண்டேன். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளும் அவருடைய துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுகிறது என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரான ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் உங்களை ஏமாற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நீங்கள் எப்பேற்பட்ட நோய் பிடியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களில் உள்ள வியாதியின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், உங்களை வெதுப்பார்கள், உங்களை ஒதுக்கி வைப்பார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களிலிருந்து அந்த வியாதியை இன்றைக்கே நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் பயப்படாதீர்கள். எல்லாவற்றையும் அவர் மாற்ற ஒரு நிமிடம் போதும், ஒரு மணித்துளி போதும், அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆக நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று இன்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஆக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று இதற்குரியவர்களாக வாழ்ந்து அவர் நம்மை குணமாக்குவாராக. உடைய பிள்ளைகளை நீர் குணமாக்குவீராக. ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.